அப்பட்டமான நாடகத்தை திருமாவளவன் நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். தயவு செய்து சாதி பெயர்களோடு பத்திரிகை அடிக்காதீர்கள். திமுக எம்பி கனிமொழி வேண்டுகோள். சென்னையில் பேருந்து கவிழ்ந்த விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. கால்பந்து விளையாடிய போது மாரடைப்பு. துபாய் சென்ற 23 வயது கேரளா இளைஞர் மரணம். இளம்பெண் அளித்த பாலியல் புகாரின் எதிரொலி. ஜனசேனா கட்சியிலிருந்து நடன இயக்குநர் ஜானி நீக்கம். மணல் கொள்ளையை முற்றிலும் தடுக்க வேண்டும். அன்புமணி வலியுறுத்தல். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மது விலக்கை நீக்குவோம். பிரசாந்த் கிஷோர் உறுதி. 3வது முறை ஆட்சியில் மோடியின் அரசு தோற்றுவிட்டது. காங்கிரஸ் கட்சி விமர்சனம். பொருளாதார வளர்ச்சியில் தமிழக துறைமுகங்கள் முக்கிய பங்காற்றியுள்ளன. பிரதமர் மோடி புகழாரம். தமிழ்நாட்டில் தேர்தல் கூட்டணி குறித்து பாஜக தலைமை முடிவெடுக்கும். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து. நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் பாதுகாப்பு முக்கியமானது. குடியரசுத் தலைவர் முர்மு பேச்சு. ஆப்கானிஸ்தானில் போலியோ சொட்டு மருந்து முகாம்களுக்கு தடை. தாலிபான்கள் அறிவிப்பு. கனடாவில் நிலநடுக்கம் ரெக்டர் அளவில் 6.5 பதிவு. ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி அரையிறுதியில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்தியா. தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.